ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோ. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நம்ம சேனலில் எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோஸும் வரும், அதே மாதிரி விலாக்ஸ் அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமாகவும் வீடியோஸ் வரும். அதனால தான் இது ஒரு எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்ன்னு சொல்கிறேன். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாபிக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி டாபிக் என்னென்னா பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். அதாவது கம்ப்யூட்டரோட பேசிக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, கம்ப்யூட்டர் ஹேஸ் 3 பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா, யூசர்கிட்டேருந்து இன்புட் கலெக்ட் பண்ணுது. யூசருங்கிறது கம்ப்யூட்டர்கிட்ட இப்போ நம்ம யூஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம தான் யூசர் கம்ப்யூட்டருக்கு. ஓகே, நம்ம தான் இன்புட் கொடுக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் அதை வந்து எடுத்துக்கிட்டு ப்ராசஸ் பண்ணுது. இது ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டிவைசஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுதுன்னா ப்ராசஸ் பண்ணுது கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான அவுட்புட்டை கொடுக்குது. என்னென்ன பேசிக் ஃபங்க்ஷன்ஸை நம்ம இப்போ பார்த்துருக்கோம்? இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இன்புட் என்ன பண்ணுது? யூசர்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுது, ப்ராசஸிங் டிவைஸ் வச்சு. நெக்ஸ்ட்டு அவுட்புட் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் கொடுக்குது. ஓகே, இதுக்கு நடுவில் இன்புட் அண்ட் ப்ராசஸ்க்கு நடுவில் ஒரு டூ ப்ரோக்ராம் நடக்கும். நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம் நம்ம. அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ இன்புட்டாக நம்ம ஒரு ஆரஞ்சு கொடுத்து ஜூஸ் வேணும்னு கேட்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அது என்ன ப்ராசஸ் ஜூஸர், அதாவது ஜூஸ் போடுறதுக்கு வந்து நமக்கு ஜூஸர் தேவைப்படும். அதனால் அந்த ஜூஸர் மிக்சிங் ஆகுது. அந்த ஃப்ரூட் வந்து ஜூஸரோட ஹெல்ப்பில் மிக்சிங் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் என்ன கிடச்சிருச்சு? ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் கிடச்சிருச்சு நமக்கு. ஓகே, இதுதான் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள். இதே மாதிரி வாஷிங் மிஷின் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம டர்ட்டி கிளாத்ஸ் அதெல்லாம் வந்து என்னது இன்புட்டாக கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு அது வாஷிங் மிஷினால் ப்ராசஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கிது, என்னதான் நல்ல துணியாக கிடைக்கிது. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த இன்புட்டு ப்ராசஸ் அவுட்புட் அந்த பேசிக் ஃபங்க்ஷன் பார்த்தாலும் இதுக்கு நடுவில் ஒரு 2 ப்ரோக்ராம்ஸ் நடக்குது. அது என்னென்னா, அதாவது 2 ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் ஆகுது. இந்த நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச மாதிரி மாற்றி கொடுக்குறதுக்காக ஒரு 2 ப்ரோக்ராம் நடக்குது. என்னென்னா கம்பைலர் அண்டு இன்டர்பிரட்டர்னு ஒரு 2 விஷயம் நடக்குது. என்னென்னா கம்பைலர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அதாவது இப்போ யூசர்கிட்டேருந்து வாங்குகிற இன்ஃபர்மேஷன் என்னங்கிறோன்னா சோர்ஸ் கோட் அப்படிங்கிறோம். ஓகே, அந்த சோர்ஸ் கோடை கம்பைலர் என்ன பண்ணி கொடுக்குதுன்னா அந்த மிஷினுக்கு புரிஞ்ச மாதிரி மிஷின் கோடுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அவுட்புட் நம்ம அந்த மிஷின், அதாவது கம்ப்யூட்டர் நம்மளுக்கு கொடுக்குது. ஏன்னா நம்ம பேசுகிற லாங்குவேஜ் கம்ப்யூட்டருக்கு புரியாது. அதனால் மிஷினுக்கு புரிகிற மாதிரி லாங்குவேஜஸ், நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கும் இந்த கம்பைலர். நெக்ஸ்ட்டு இன்டர்பிரட்டர் அதே மாதிரி தான். சோர்ஸ் கோடை இன்டர்பிரட்டர் மூலிமா மிஷினுக்கு புரிஞ்ச கோடை மாற்றி நம்மளுக்கு மிஷினுக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்குது. ஓகே, மிஷின் கோடுக்கு மாற்றி கொடுக்கும் நம்ம கொடுக்குற சோர்ஸ் கோடை. நெக்ஸ்ட் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகே, இப்போ ரெண்டுமே ஒரே ஒர்க் தான் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா? அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். ஓகே, இதுதான் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்பிரட்டர் அண்ட் கம்பைல். அதாவது இன்டர்பிரட்டர் லைன் பை லைனாக செக் பண்ணுறோம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கோடு கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 லைன்ஸு கோடு வந்து நீங்கள் இப்போ கொடுக்க போகிறீங்க இன்புட்டாக. அப்போ வந்து இப்போ செகண்ட் லைன் அடிக்கும் போதே என்னென்னா ஒரு எரர் இப்போ அக்கர் ஆகுதுன்னா அது அப்போவே காமிக்கும். நம்மளுக்கு வந்து இன்டிமேட் பண்ணோம் இப்படி எரர் இருக்குதுன்னு சொல்லி. நம்ம அப்போவே அதை கிளியர் பண்ணால் தான் நெக்ஸ்ட் லைன் நம்ம மூவ் ஆக முடியும். அதே மாதிரி கம்பைலர் என்ன பண்ணணும்னா நம்ம ஃபுல் கோடு நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணும், எங்கெங்கே எரர் இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு காமிக்கும். என்னது இன்டர்பிரட்டர்னால் லைன் பை லைன் அப்போவே நீங்கள் பண்ணும்போதே எரர் காமிக்கும். கம்பைலர் வந்து அந்த கோடு ஃபுல்லாகவே நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இத்தனை எரர் இருக்குது அதை கிளியர் பண்ணுங்கிற மாதிரி காமிக்கும். ஓகே, இது ரெண்டும் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எரர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு சோர்ஸ் கோடை மெஷின் கோடை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ உங்களுக்கு டாபிக் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேசிக் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அதாவது ஆரஞ்ச், மிக்சர் அண்ட் ஜூஸ், இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு நடுவில் சோர்ஸ் கோடை வந்து மெஷின் கோடு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரோக்ராம் யூஸ் ஆகுது பார்த்துருக்கோம். 2 இது
கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர். ஓகே, நெக்ஸ்ட் அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 3 ஃபங்க்ஷனுமே அதுக்கான டிவைசஸ் இருக்குது, அது வச்சு தான் வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கும். அதாவது இன்புட் டிவைசஸ் நிறையா இருக்குது, அதை வச்சு தான் யூசர்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து சிபியூ தான் முக்கியமான பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர், அதாவது பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் சொல்கிறாங்க. அதனால ப்ராசஸ் பண்ணும் அது அந்த ப்ராசஸிங் டிவைஸ் வச்சு. நெக்ஸ்ட்டு அவுட்புட்டில் வந்து அதுக்கான அவுட்புட் டிவைசஸ் வந்து நிறையா இருக்குது கம்ப்யூட்டருக்கு. அதை வச்சு என்ன பண்ணணும், அவுட்புட் நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஓகே, இப்போ இதுக்கு 3க்கான டிவைசஸ் வச்சு தான் அது வந்து அதோடது எடுத்துக்குது. ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி வர டிவைசஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.